வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றம் இணைய வழியில் இணைந்திருக்கும் அனைத்து பேராசிரிய பெருமக்களுக்கும், இருவால் மெய்யன்பர்களுக்கும், அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் குருவின் நினைவோடு வாழ்த்தி வணங்குகிறேன். இன்று வரவேற்புரை நல்கிய பாகிரதி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி மிக சிறப்பாகவும் ஆழமாகவும் துரிய தவம் நடத்தி கொடுத்த சுகந்தி சுதா அம்மா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய சிந்தனைக்கு எனக்கு கொடுத்திருக்கும் அருட்தந்தை அவர்களே கொடுத்திருப்பது போலதான் நான் நினைக்கிறேன். அருட்தந்தை வழங்கிய 14 அம்ச திட்டங்களில் 12வது தத்துவம் சீர்காந்த நிலை விளக்கம். நமது ஆராய்ச்சி தொடரின் கீழ் அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொருள் சீர்காந்த நிலை விளக்கம் என்பதாகும். உண்மையில் பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி பாய்ம பொருளாக இறை துகள்கள் முதற்கொண்டு அண்டங்கள், உயிர்கள் அனைத்திலும் ஒழுங்கமைப்பாக எல்லா இயக்கங்களையும் நடத்தி வருவது காந்த ஆற்றலே ஆகும். இது ஒரு பெருமதிப்பிற்குரிய மறைபொருள், நேராக புலன்களுக்கு எட்டாதது என்றாலும் இது தன்மாற்றம் பெற்று மின்சாரம் என்ற புகழ்வாய்ந்த சக்தியாக இயங்கும்போது தான் அது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் இவையாக ஐம்புலன்களுக்கும் எட்டுகிறது. இத்தகைய பெருமை வாய்ந்த பேராற்றலை மெய்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் போதிய அக்கறையோடும் ஆராய்ச்சிக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது சுவாமிஜியினுடைய விருப்பம். இறைநிலையின் பெருமையை உணர்ந்தால் அது தன்மாற்றம் பெற்ற பல சிறப்புடைய இயக்கங்களாக உள்ள பெருமையை இறைநிலையின் செயல்களாகவே காணலாம். வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 தன்மைகளும் காந்தம் என்ற பேராற்றலில் பற்பல சிறப்புகளோடு விளங்கி வருகின்றன. இறையாற்றலின் தன் இறுக்கத்தால் ஏற்ற முதல் தன்மாற்றம் ஈதர் என்னும் இறை துகளாம். இறைநிலையே துகள்கள் தம்மை சூழ்ந்தழுத்த ஏற்பட்ட தற்சுழல்தான் இறைநிலையின் 2ஆம் தன்மாற்றம் என்ற காந்தமாகும். இறைநிலையே இடமாயும் ஏற்ற முதல் தன்மாற்றம் துகளாயும், இத்துகளை சுழல வைக்க இறைநிலையே இயங்குவதால் ஆற்றலாயும், இறைநிலையே 3 வகை தன்மாற்றம் பெற்றுள்ளதால் பேரியக்க மண்டலத்தில் காந்தமே இணையில்லா பேராற்றலாச்சு என்று சுவாமிஜி ஞானக்களஞ்சியம் 1712வது பாடலில் கூறுகிறார்கள். இதன் பொருள், இறையாற்றலின் தன் இறுக்கத்தால் அதுவே துகள்களாகி, மேலும் அதே இறையாற்றலின் சூழ்ந்த அழுத்தத்தால் சிறப்பான ஆற்றலை பெற்று தற்சுழலோடு இயங்கும் இறை துகள்தான் காந்தம் என்ற பிரபஞ்ச பேராற்றலாகும். இந்த காந்த ஆற்றல் அழுத்தம் முதலான 5 தன்மாத்திரைகளோடு ஜீவ இனங்களில் மனமாகவும் இயங்குகிறது. பிரபஞ்சத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் அது விண் என்னும் கூட்டு இயக்கமே ஆகும். விண் என்பது நுண்ணிய சுழலலை. அனைத்து பொருட்களுமே விண்ணால் ஆனதால் அனைத்து பொருட்களுமே அலைகளின் கூட்டு இயக்கமாகவே உள்ளன.
ஒவ்வொரு விண்ணும் விரைவான தற்சுழற்சி உடையதாகையால் அதிலிருந்து எப்போதும் அலைகள் தோன்றி அவை விரிந்து கொண்டே இருக்கின்றன. இறைவெளியில் இவ்வலைகள் கூடுகின்றன. அதனால் பேரியக்க மண்டலம் முழுவதும் காந்த களமாக மாறுகின்றன. ஒவ்வொரு பொருளில் இருந்தும் அந்த பொருளின் தன்மைக்கு ஏற்ப ஒரு விதமான அலை வந்து கொண்டே இருக்கிறது. அது மற்றொரு பொருளிலிருந்து வரக்கூடிய அலையோடு மோதும் போது மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், அவையிடையே முன்பின் ஓடுதல் என்ற 5 விதமான அலை இயக்கங்களை கொண்டே இருக்கும். இதே காந்தமானது உயிரினங்களில் ஒவ்வொரு அணுவிற்கும் வெளியேறும் அலைகளாக இருப்பதால் ஒவ்வொரு அணுவிலிருந்தும் வெளியேறும் அலைகளாக இருப்பதால் உடல் முழுவதும் சுழன்று கொண்டே இருக்கிறது. துல்லிய சமதள சீர்மை ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ற தத்துவத்தின்படி உடலில் உள்ள காந்த அலைகளின் மைய பகுதிகள் திணிவு பெற்று கருமையமாக திகழ்கிறது. இதைத்தான் நாம் ஆன்மா என்று சுவாமிஜி கூறுகிறார்கள். பிரபஞ்சத்தில் நடைபெறும் காந்த ஆற்றல்களின் விளைவுகளாக தன்மாற்றம் பெற்ற அனைத்து அலைகளையும் இறை ஆற்றல் சுருக்கி ஜீவனின் கருமையத்தில் இணைத்துவிடும். இத்தகைய இணைப்புகள் அனைத்தும் எப்பொழுதும் அழியாது, மாறாது வான்காந்த ஆற்றலினாலேயே நடைபெறுகின்றன. காந்தம் என்பது இறைநிலையின் துகள்கள்தான். அது உருவத்திலும் இறைநிலைதான், இயக்கத்திலும் இறைநிலைதான். அதனால் அந்த துகள் விண்துகள் முதற்கொண்டு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் வரை ஒவ்வொன்றின் உள்ளும் புறமுமாக எல்லா செயல்களிலும் ஊடுருவி நிற்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் இணைக்கும் பார்வைக்கு புலப்படாத பாய்மத்தன்மையுள்ள இழையாக காந்தம் செயல்படுகிறது. இதனையேதான் சுவாமிஜி இழை துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னியுள்ளான் என்ற உவமையோடு எடுத்துரைக்கிறார்கள். அருட்தந்தை அவர்களின் தத்துவத்தின்படி சீர்காந்த நிலை, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சீர்காந்த நிலை விளக்கம். இந்த சீர்காந்த நிலை யூனிவர்சல் மேக்னட்டிசம் என்பது பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் பேராற்றலாகிய இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் இறைநிலை நொறுங்கி இறை துகளானது இந்த இறை துகள் வான்வெளியில், அதாவது மகாகாசத்தில் இருக்கும்போது வான்காந்தமாகவும், உயிரினங்களில் இருந்து வெளிவரும் இறை துகள்கள் ஜீவகாந்தமாகவும் உள்ளது. வான்காந்தமும் ஜீவகாந்தமும் எப்பொழுதும் ஒன்றுக்கொண்டு தொடர்பு கொண்டுதான் இருக்கும். பூமியில் எந்த இடத்தில் நாம் தோண்டினாலும் மண்ணில் நீர் சுரந்து கொண்டுதான் இருக்கும். அந்த நீர் கடலோடு கலந்து கொண்டுதான் இருக்கும். அதுபோலவேதான் வான்காந்தமும் ஜீவகாந்தமும் ஒன்றுக்கொண்டு தொடர்பு கொண்டுதான் இருக்கிறது. அருட்தந்தை அவர்கள் இந்த யூனிவர்சல் மேக்னட்டிசம் என்ற இந்த சீர்காந்தத்தை வெண்வெளியில் இருக்கும் பேராற்றல், இதுவே அண்ட சராசரங்களையும் இயக்கி தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாகவும், பிரபஞ்சத்தில் உள்ள கோடிக்கணக்கான அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் அனைத்தையும் சூழ்ந்து அழுத்தி தாங்கிக் கொண்டும் தன்னிலே லேசாக மிதக்க விட்டு கொண்டும் ஒவ்வொரு கோள்களையும் அதனதன் பாதையில் சுழல வைக்கிறது என்கிறார்கள். அடுத்து ஜீவகாந்தம், உயிர்த்துகளிலிருந்து வெளியாகும் இறை துகள்களே ஜீவகாந்தம். இதுவே நமது உடல் மன இயக்கங்களுக்கும் அடிப்படை ஆற்றலாகும். மனிதனால் வான்காந்தத்தை கிரகித்துக் கொள்ள முடியும். மனிதனுக்கு நாம் உண்ணும் உணவு மற்றும் நீர், சுவாசிக்கும் காற்று, வான்கோள்களில் இருந்து வருகின்ற ஆற்றல், பூமியின் மையத்தில் ஏற்படுகின்ற அணுச்சிதைவால் அணுக்கள் உடைந்து அதிலிருந்து அணுத்துகள்கள் வெளிவருகின்ற அணுத்துகள்கள் ஆகியவற்றின் மூலம் ஆற்றலை நாம் பெற முடியும். சுவாமிஜி சொல்வாங்க, மனதை அலை அலையாக அலைய விடாமல்
அந்த சீர்காந்த நிலையை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால், அதாவது தியானம் அகத்தவத்தின் மூலம் நம் மனம் அமைதி பெற்று பிரபஞ்ச ரகசியங்களை உணர முடியும் என்று அருட்தந்தை கூறுகிறார்கள். அவர்கள் கூறும் அந்த அலையியக்க தத்துவத்தை மையமாக வைத்து ஒரு சிறு கதை மூலம் உணர்வோம். ஒளி தந்த விளக்கு இதனுடைய தலைப்பு. ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தார். அவர் மிகவும் அழகான சிலைகளை செதுக்குவார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. தனது சிற்பங்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் எப்போதும் அவரிடம் ஒரு பயமும் பதட்டமும் இருந்தது. நாளைக்கு என்ன நடக்குமோ, யாராவது என் சிலையை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடுவார்களோ என்று எப்போதும் கவலையிலேயே இருப்பார். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வருகிறார். சிற்பி அவரிடம் சென்று தன் மனக்குறையை கூறுகிறார். ஞானி அவரிடம் ஒரு மெழுகுவர்த்தியை கொடுத்து இதை ஏற்று என்றார். சிற்பி ஏற்றினார். பிறகு ஞானி சொன்னார், இப்போது இந்த அறையில் இருக்கும் இருள் எங்கே போனது என்று கேட்கிறார். சிற்பி குழப்பத்துடன், இருள் விலகிவிட்டது சாமி என்றார். ஞானி சிரித்துக்கொண்டே சொன்னார், தம்பி, இந்த மெழுகுவர்த்தி எரியும் வரைதான் இந்த வெளிச்சம் இருக்கும். மெழுகு தீர்ந்து விட்டால் இருள் மீண்டும் வந்துவிடும். ஆனால் சூரியன் உதித்தால் அப்போது இருள் எங்கே போகும்? சூரியன் இருக்கும் திசையில் இருள் இருக்காது. உன் மனமும் இப்போது அந்த மெழுகுவர்த்தி போலதான் இருக்கிறது. நீ உன் திறமையை மட்டும் நம்புகிறாய், அது தீர்ந்து விடுமோ என்றும் பயப்படுகிறாய். ஆனால் பிரபஞ்சத்தில் இருக்கும் சீர்காந்த நிலை என்பது அந்த சூரியனை போன்றது. அது வற்றாத ஊற்று. நீ செதுக்கும் ஒவ்வொரு சிலையும் உன் கையால் உருவாவதாக நினைக்காதே. பிரபஞ்சத்தின் அந்த பேராற்றல் உன் வழியாக பாய்ந்து அந்த சிலையை மாற்றுகிறது என்று நினை. நீ ஒரு கருவி மட்டுமே. அந்த கருவியை, உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள். உடலும் மனமும் தான் இந்த கருவினமும். சுத்தமாக வைத்துக்கொள். அப்போது அந்த சீர்காந்த ஆற்றல் தடையின்றி உனக்குள் பாயும். அங்கே பயத்திற்கு இடமே இருக்காது என்று கூறுகிறார். சிற்பிக்கு அப்போதுதான் புரிந்தது, தான் ஒரு தனி மனிதன் அல்ல, தான் அந்த பிரபஞ்ச பேராற்றலின் ஒரு துளி என்று உணர்ந்தான். அன்றிலிருந்து அவனது சிலைகள் இன்னும் உயிரோட்டமாக மாறின. அவன் மனமும் அமைதியாகின. முற்றறிவு 1990 சுவாமிஜி எழுதிய இந்த பாடல். ஞான களஞ்சியம் 1661. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்தமாம் மெய்ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே என்று காந்தத்தை பற்றி சுவாமிஜி பாடுறாங்க. அதுதான் முற்றறிவு என்கிறாங்க. போகும் இந்த ஜீவகாந்தம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் தத்துவத்தின்படி உயிரினங்கள்ல ஓடிட்டு. அதே போல சுவாமிஜி நாம் காணும் காட்சிகள், கேட்கும் ஒலிகள், சுவைக்கும் சுவைகள் மற்றும் செய்யும் செயல்கள் என அனைத்தும் இந்த ஜீவகாந்தத்தின் மூலமே மூளையில் பதிவாகி அங்கிருந்து உடல் முழுவதும் உள்ள ஜீவகாந்த களத்தோடு கலந்து கருமையத்தில் பதிவாகி இறுக்கி சுருக்கி வைக்கப்படுகிறது. அங்கிருந்து கொண்டு எந்த அலைச்சுழலில் இவை அனைத்தும் பதிவானதோ அந்த அலைச்சுழல் வரும்போது மூளையின் வழியாக எண்ணமாகவும் மனமாகவும் செயல்படுகிறது. நமது புலன்களின் மூலம் பிற பொருட்களோடு அல்லது புற உலகோடு தொடர்பு கொள்ளும் போது நமது உடலில் உள்ள உயிர் ஆற்றல் ஜீவகாந்தமாக மாற்றம் பெற்றுதான்
புலன்கள் வழியாக எல்லாவற்றையும் நாம் உணர்கிறோம். அதே போன்றுதான் இங்கே இந்த ஜீவகாந்தம் 5 நிலைகளில் தன்மாற்றம் அடைகிறது. தோலின் மூலம் அழுத்தமாக, தொடு உணர்வாக, நாவின் மூலம் சுவை உணர்வாக, மூக்கின் மூலம் வாசனை நுகர்தல் உணர்வாக, கண்களில் ஒளி உணர்வாக, காதில் ஒலி உணர்வாக நாம் உணர்கிறோம். இதைத்தான் திருவள்ளுவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு என்கிறார். ஜீவகாந்தமே நமது உடலில் உள்ள செல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அளவிலும், இரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் ஆகிய 3 ஓட்டங்களில் ஏதாவது தடை ஏற்பட்டால் அந்த தடையை நீக்கக்கூடிய அளவிலும், அணு அடுக்குகளின் சீர்குலைவு ஏற்பட்டால் அதை சரிப்படுத்தக்கூடிய அளவிலும் திணிவு பெற்ற நிலையில் உள்ளது. ஜீவகாந்த ஆற்றலை கொண்டுதான் நமது உடல் இயக்கம், மன இயக்கம் மூளையின் வழியாக எண்ணங்களாகவும், காலை முதல் மாலை வரை எத்தனையோ வேலைகளை நாம செய்கிறோம். அனைத்தும் இந்த ஜீவகாந்த ஆற்றலை கொண்டுதான் நடைபெறுகிறது. இந்த ஜீவகாந்த ஆற்றல் வான்காந்தத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது. சுவாமிஜி இன்னொரு பாடல், காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. காந்த ஆற்றல் உட்பொருள், கருமையத்து உட்பொருள், கடவுளெனும் இறைவெளியே இயக்க ஆற்றலும் இதே. காந்தமெனும் நிழல் விண்கள் தன் மாத்திரை 5மாய் கடைநிலையில் மனமுமாய் கலந்துள்ளது வெளியோடு என்கிறார்கள் அருட்தந்தை. சுத்தவெளி என்பது இறைநிலை. இறைநிலையின் ஊடே பாய்ந்து நீக்கமர நிறைந்துள்ளது காந்த ஆற்றல். இதுவே பாய்ம பொருள் என்பதாகும். வேத காலத்தில் தத்துவ ஞானிகள் உணர்ந்த போது தெய்வமே பேசுவது போல் வகுத்துள்ளார்கள். எந்த பொருளிலும் எந்த இடத்திலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதும் இல்லை, அவனும் என்னை விட்டு நீங்குவதும் இல்லை என்று பகவத்கீதையில் மிகவும் போற்றத்தக்க முறையில் எழுதப்பெற்றிருக்கிறது. காந்த ஆற்றலின் தன்மையை, தோற்றத்தை, இயக்கத்தை, முடிவை ஒருவர் அறிந்து கொண்டால் இறைஞானத்தை உணர முடியும். இக்காந்தத்தை கொண்டும் மனதை கொண்டும் நாம் உணரலாம். நமது உடல் இயக்கத்தாலும் மன இயக்கத்தாலும் ஜீவகாந்த இருப்பில் அடிக்கடி இரக்கம் உண்டாகும். அதை நிறைவு செய்வதற்கு வான்காந்த ஆற்றல் எப்போதும் உடலில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் மனதின் மூலமாக வான்காந்தத்தோடு இணைப்பு கொள்ளும் போது அதிக அளவில் வான்காந்த ஆற்றலை பெறுகிறோம். வான்காந்த இணைப்பை பெறுவதற்கு உலகை கடந்து அகண்டாகாரமாக பிரபஞ்சம் முழுவதும் மனதை விரித்து தவம் இயற்ற வேண்டும். அப்போது வான்காந்தம் நமது உடலில் சேர்கிறது. அடிக்கடி மனதால் தொடர்பு கொள்ளும் போது வான்காந்த ஆற்றல் உடலில் ஜீவகாந்த ஆற்றலாக மாறுகிறது. மனதிற்கு விரிந்து நிற்கக்கூடிய பழக்கம் உண்டாகிறது. இந்த வான்காந்த ஆற்றலை பெறுவதற்காக நமக்கு சுவாமிஜி 9 வகையான தவங்களை நமக்கு அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, காயகல்ப பயிற்சி, தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி போன்ற பயிற்சிகளை நமக்கு அளித்துள்ளார்கள். முக்கியமான தியான நிலைகள் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆகினை தவம், பூர்வ மத்தியில நமது உயிர் சக்தியை நிலைநிறுத்தி செய்யும் தவம். இது மனதை ஒருநிலைப்படுத்தவும் அறிவை கூர்மைப்படுத்தவும் உதவுகிறது. சாந்தி தவம், தவம் செய்து தவ ஆற்றலை உடல் ஆற்றலாகவும் உடல் ஆற்றலை தவ ஆற்றலாகவும் மாற்றி மாற்றி பயன் பெறக்கூடிய தவம் சாந்தி தவம். துரிய தவம், துரிய தவம் ஏற்ற ஏற்ற நமது மூளை செல்கள் ஒவ்வொன்றும் இயக்கத்திற்கு வருகிறது. அவ்வாறு இயக்கத்திற்கு வரும்போது தொடர்ந்து நாம் துரிய தவம் காலை மாலை செய்து கொண்டே வரும்போது
பிரபஞ்ச காந்த சக்தியோடு தொடர்பு கொள்ளும் ஆற்றல் நமக்கு ஓங்குகிறது. உள்ளுணர் அறிவு இன்ட்யூஷன் ஒளிரும். துரியாதீத தவம். துரியாதீத தவத்தில் குருவினுடைய உயிர்கலப்பு நமக்கு கிட்டுகிறது. மனதை சுவாமிதான் நம்மளை என்ன பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்தவெளியோடு நம்மை இணைக்க செய்வது சுவாமிஜி தான், குரு தான். மனதை சுத்தவெளியோடு இணைக்கும் உன்னத நிலை துரியாதீத தவத்துல கிடைக்குது. சஞ்சித கர்மங்கள் அதுல நமக்கு தீருகிறது. இறைநிலையோடு கலப்பு பெறக்கூடிய தவம். பஞ்சேந்திரிய தவம். பஞ்சேந்திரிய தவத்தின் மூலமாக நமது 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி சீரமைக்கவும் உதவுகிறது. ஜீவகாந்த சேமிப்பும் கிடைக்கிறது. இந்த தியானத்தினால ஏற்படக்கூடிய பயன்கள், மன அலைச்சுழல் குறைகிறது. சாதாரண நிலையில் 14 முதல் 40 வரை இருக்கும் அலைச்சுழல் தவத்தினால் ஆல்பா அலை அமைதி நிலைக்கு வருகிறோம். ஆழ்ந்த தியானம் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. குழப்பங்கள் நீங்கி முடிவெடுக்கக்கூடிய திறன் மற்றும் நினைவாற்றல் மேம்படுகிறது. உணர்ச்சி மேலாண்மை. கோபம், அதிகமாக கோபப்படுறது, கவலை மற்றும் மன அழுத்தம், இரத்த அழுத்தம் படிப்படியாக குறைகிறது. ஏன்னா கோபம் வந்தாலே நம்மளுடைய தவ ஆற்றல் எல்லாமே இறங்கி போயிடும். அதனால இந்த கோபம், இந்த தவத்தின் மூலமாக இந்த கோபம், கவலை மற்றும் மன அழுத்தம், இரத்த அழுத்தம் படிப்படியாக நமக்கு குறைகிறது. மௌனம். ஜீவகாந்த சேமிப்பு கிடைக்கிறது. அன்பும் கருணையும் நமக்கு பெறுகிறது. இறைநிலையின் இயல்புகள் நமக்கு அறிவிற்கு காட்சியாகும். நாம் மௌனமாக இருக்கும்போது, நாம் பேசாமல் இருக்கும்போது இறைவன் நம்மோடு பேசுவான் என்கிறாங்க அருட்தந்தை. அடுத்தது ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வதற்கு தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. வான்காந்த ஆற்றல் தான் பயிற்சி. கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி செய்யும் போது நாம வான்காந்த ஆற்றலை நமக்குள்ளாக கிரகித்து கொண்டு உடல் முழுவதும் பரவ விடுகிறோம். கண்ணாடி பயிற்சி மூலமும் ஜீவகாந்தத்தை நாம் பெருக்கிக் கொள்கிறோம். தீப பயிற்சி என்பது, தீப பயிற்சியும் இந்த ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய பயிற்சி தான். இப்ப இந்த 2 பயிற்சிகளும் தவங்கள் காலை மாலை செய்து, தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சிகளை நாம தினமும் செய்து, வாரத்துல ஒரு முறையாவது நம்ம மௌன நோன்பு நம்ம இருக்கணும். இதையெல்லாம் செய்து காயகல்ப பயிற்சியையும் நாம செய்யும் போது வித்து சக்தி கெட்டிப்பட்டு தூய்மைப்படுத்துகிறது. அதனால ஜீவகாந்த ஆற்றல் நமக்கு எல்லாமே, இந்த சீர்காந்த நிலை என்பது ஐயா கொடுத்திருக்கக்கூடிய தலைப்புல காந்தம் நமக்கு சீராக பாயக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கிட்டுகிறது. அகத்தாய்வு பயிற்சிகள், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், குடும்ப அமைதி, நான் யார் போன்ற அகநோக்கு பயிற்சிகளினால் தற்சோதனையும் குணநல பேரும் கிட்டுகிறது. அகத்தவமும் அகத்தாய்வும் செய்து மன தூய்மை, வினை தூய்மை, கர்மய தூய்மையும் பெற்று மன நிறைவும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெறுவோம் என்று கூறி, நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற இணைய வழியில் சீர்காந்த நிலை விளக்கம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்குவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன்.